வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே. இன்று திருநெல்வேலி என்ஜிஓ ஏ காலனியில் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற லக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரதிஷ்டை தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்வுகளை நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் நம்முடைய நேயர்களுக்காகவும் நெல்லை வாழ் நேயர்களுக்காகவும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாத மற்ற பக்தர்களுக்கும் பயன்பெறுமாறு இந்த வீடியோவை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் பாலகீதம் தமிழ் சேனல் எழுதியிருப்பார். உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே. இன்றைக்கி என்ஜிஓ ஏ காலனியில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கும்பாபிஷேக நிகழ்வுகளை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். பார்ட் 1 அது. இந்த பார்ட் 2 இந்த சுற்றுப்புறங்களில் நடந்த அந்த கோயிலுடைய கோபுரங்கள், அந்த யாகசாலை பூஜைகள் நடந்த இடங்கள், இதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ இந்த வீடியோவில் காமிக்க இருக்கிறேன். இப்போ இந்த இடம்தான் சுவாமியை அந்த கோபுர கலசம் வச்சு இந்த இடத்துல தான் சுவாமியை கொண்டு வருவாங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் இந்த இடத்துல தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இப்போதைக்கு அதை துணியை வச்சு மூடி இருக்கிறாங்க. இந்த கோயில் என்ஜிஓ ஏ காலனியில் இருக்குது, பெருமாள் கோயில். இந்த பாருங்கள், லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய மேலே ஒரு தோற்றம், சுவாமி தோற்றம் இங்கே காமிக்கிறாங்க. அலங்காரங்கள், பிரம்மாண்டமான ஒரு அலங்காரங்கள், பூக்களால் செய்யப்பட்ட ஒரு அருமையான அலங்காரம். இந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் காலையில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆனால் யாரும் இன்னும் கமெண்ட்ஸ் போடலை. இது யாகசாலை பூஜை நடக்கக்கூடிய இடங்கள். யாகசாலை பூஜைக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பாலாஜி பட்டாச்சாரியார் அவங்க தான் இதை தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க தான் அந்த ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஹோமகுண்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்பாடுகள்லாம் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோயில் முன்பகுதியில் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி அமைச்சு அதில் இந்த ஹோமகுண்டங்கள் எல்லாம் வச்சு ஹோமம் வளர்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கும்ப நீருக்கு, கலச நீருக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது. இதை எடுத்துகிட்டு தான் சுவாமிக்கு அந்த கோயிலில் அந்த கோபுரத்துக்கு கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. இதோ ஹோமகுண்டம். தயவுசெய்து இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் நம்ம பாலகீதம் தமிழ் சேனல் நீங்கள் எழுதி அனுப்புனா தான் மேற்கொண்டு வீடியோக்கள், இது போன்ற வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவித்தலாக இருக்கும். லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட்ஸ் சேனலில் போடணும். அப்போ தான் யூடியூப்பும் அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த மக்கள் வெளியில் நின்று பண்ணுறாங்க, வெளியில் நின்று அந்த ஓமம் விளக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது கோயிலின் நுழைவு வாயில், பெருமாள் கோயில் உள்ளது. பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயிலின் முகப்பு தோற்றம் என்ஜிஓ ஏ காலனியில் இருக்குது. இந்த கோயில் திருநெல்வேலி என்ஜிஓ ஏ காலனி. யாக பூஜைகளுக்காக, யாக வேள்விக்காக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் இந்த பந்தலில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த பூர்ணாகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறோம். அதையும் பார்த்து இறைவனுடைய அருளை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வீடியோ ஏன் முதல்ல அந்த ஒரு கோபுர கலசங்கள் அந்த கும்பாபிஷேகத்தை முதல்ல போட்டோன்னா அதே 11 நிமிஷம் வந்துடுச்சு. இந்த வீடியோ ஒரு 8 நிமிஷம் வருது. அது பாருங்கள், கும்பத்தினால தீபாராதனை காமிக்கிறாங்க. எல்லோரும் அந்த
திருக்குடத்திற்கு கும்பத்தினால் தீபாராதனை காண்பித்து சுவாமியுடைய அனுகிரகத்தை வேண்டுறாங்க. பாலாஜி பட்டாச்சாரியார் ஸ்ரீரங்கம்னு சொன்னாங்க அவங்க. இப்போ சாயந்தரம் வந்து ஒரு திருக்கல்யாணம் நடந்துருக்கு இது கோயிலில். இது தீபாராதனை நடந்து விட்டது, பெரிய தீபாராதனை. எல்லாம் இங்கேருந்தே சுவாமியை மனசார வேண்டிக்கோங்க. ஹோமம் வளர்க்கப்பட்டு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஹோமத்தில் போடுவதற்கு தயாராக உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. நாதஸ்வரமும் மேளமும் சற்று தள்ளி ஒலிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. இது கோயிலில் முன்னாடி அவங்க நாதஸ்வரத்தையும் மேளத்தையும் வச்சுருக்கிறாங்க. தெய்வீகத்தை வரவழைக்கக்கூடியது இந்த நாதஸ்வரமும் மேளமும் தான். இது மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறது வருத்தத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்குது. பூர்ணாவதி நடைபெறுகிறது. இதோ இறுதியாக பூர்ணாவதி நடைபெறுகிறது. எல்லோரும் இங்கேருந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய அருளை பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறோம். பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தனல் பாலகட்டண வண்ணமுத்து சார்பாகவும் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நல்லா மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனைகளை இறைவனிடம் செலுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் அனைத்து வேண்டுதலும் பலிக்கும் என்று நம்பிக்கையுடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இது ஹோமம், அந்த ஹோமத்திலிருந்து வரக்கூடிய சுடரானது நம்முடைய பக்தர்களுக்காக நம்ம சேனலில் இப்போ காமிச்சிட்ருக்குறோம். நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஜிஓ ஏகாலனி சொசைட்டி கல்யாண மண்டபத்துக்கு எதிர்த்தாக்கில் இருக்க வடிவகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்தால் நம்ம பாலகீதம் தமிழ் சேனல் நடந்துகிட்ருக்குது. 18 உலக நாடுகளில் நம்ம சேனல் வந்து வெளியே போயிட்டுருக்குது. நன்றி, வணக்கம்.